திமுகவுக்கு 25 விழுக்காடு வாக்குகள் தான் எப்போவுமே கிடைக்கும். அவங்க சொந்த பலமே திராவிட மாடலை ஒன்று எந்த கொம்பனாலும் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாதுன்னு இப்போ கூட ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எம்ஜிஆர் கண் மூடுகிற வரையில் அந்த நாற்காலியின் பக்கமே உங்களை விடவில்லையே இந்த நாடு. அப்போ எந்த கொம்பனும் வீழ்த்த முடியலைன்னு சொன்னீங்க. ஜெயலலிதாவே திரும்ப திரும்ப வந்தார. அண்ணாமலையினுடைய உழைப்பு அது பாஜகவை தூக்கி நிறுத்தி இருக்கிறது, அதில் மாற்றமே இல்லை. இன்னொன்று, இளைஞர்கள் பெரும்பாலும் இந்த திராவிட மாடல் மாயையிலிருந்து விலக தொடங்கிவிட்டார்கள். அதுதான் மிக முக்கியமானது. அண்ணாமலைக்கு பின்னாலே போகிறார்கள் என்றால் திராவிட மாயையிலிருந்து அவர் விலகி கொண்டிருக்கிறார். திராவிட சித்தாந்தம் இனிமேல் இந்த மண்ணில் பெரிதாக எடுபடாது. இது திராவிட மண் சொல்கிறீங்களே தவிர அதுதான் நான் கேட்குறேன், என்றைக்கு இந்த திராவிட மண்ணில் நீங்கள் தனியாக நின்று, நாளைக்கே இது திராவிட மண் தானே. இப்பொழுது எதுக்காக நீங்கள் ஒவ்வொரு கட்சியை அறிவாலயத்தை கூப்பிட்டு அழைச்சி பேசின்னு இருக்கீங்க? திமுக தனியாகவே நிற்கும் என்று முடிவெடுக்க முடியுமா ஸ்டாலினால? இது திராவிட மண், இது பெரியார் வளர்த்தெடுத்த இயக்கம், எங்களுடைய இயக்கம். 39 நாங்கள் நிற்போம், கண்ணை மூடிக்கொண்டு மக்கள் வாக்களிப்பார்கள். அப்போ இதையும் நீங்கள் தான், எந்த ஒரு தவறான ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது பிறக்கும் இடம் அன்று தொட்டு இன்று வரை திராவிட மாடலுடைய இடத்துல தான் வரும். டிஆர் பாலுவை மெத்த பணிவோடு கேட்குறாங்க. 65 ஆண்டு காலம் நீங்கள் இருந்திருக்கிறீங்க, அப்படி உங்களால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தது கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் 65 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியல் அடி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு என்ன சொத்து இருக்குது எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். உங்கள் பெற்றோர்கள் எந்தெந்த இடத்துல எத்தனை வீடுகள், பங்களாக்கள், தோட்டங்கள், துறவுகள் எல்லாம் வைத்திருந்தாங்க சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் கதை என்ன? நீங்கள் கப்பலுக்கு முதலாளியாகிறீங்க. பொதுவாகவே ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அல்லது எம்ஜிஆர் இருந்த போதும் சரி, அதிமுக கூட்டணிகள் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா, நமக்கு ஒரு அன்பழைப்பு விடமாட்டார்களா என்று ஏங்கி கிடந்த காலம் தான் இருந்தது. இப்போ வாங்க சார், தயவு செய்து வாங்க, உங்களுக்கு வேண்டிய நினைத்த நான் செய்யறேன்னு சொல்லக்கூடிய தலைவர்களோட இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அடையவே முடியாது. தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நான் இப்போது தேர்தல் சார்ந்த பணிகளுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானுச்சு. அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சொன்னது என்னன்னா, எல்லா தொகுதிகள்லையும் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. டைம்ஸ் நவ் ஒரு 36 இடங்களில் ஜெயிக்கும், 2 இடங்கள்ல அதிமுக, ஒரு இடத்துல பிஜேபி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போதைய, ஏன்னா நீங்கள் மக்களுடைய பல்சையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற வகையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு தான் அனைத்து இடங்களிலும் வெற்றி அப்படின்னு ஏறக்குறைய அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு காட்டில் ஒரு சிங்கம், அந்த சிங்கம் எப்பொழுதுமே தன்னுடைய வலிமையின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் அடிக்கடி மிருகங்களை வேட்டையாடி அவற்றை கொல்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறது. இவையெல்லாம் நாம் சின்ன பிள்ளையாக பாடம் படித்தது தானே, கதை மாரல் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. அப்போ 4 காளை மாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கூட்டம் போடுகின்றன. நாம் தனித்தனியாக இருப்பதனால் தானே இந்த சிங்கம் நம்மை தனித்தனியாக அடித்து சாப்பிட முயல்கிறது. நாம் 4 பேரும் சேர்ந்து ஒன்றாக இந்த சிங்கத்தை எதிர்த்தால் இந்த சிங்கத்தையே நாம் வீழ்த்தி விடலாமே என்று நினைக்கின்றன. எனவே எப்பொழுது பார்த்தாலும் இந்த 4 காளைகளும் ஒன்றாகவே எல்லா இடங்களுக்கும் செல்லுகிற பொழுது சிங்கத்தினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் பிறகு இவற்றுக்குள்ளேயே பிரச்சனைகள் மீண்டும் 4 காளைகளும் தனித்தனியாக போகிற பொழுது சிங்கம் தனித்தனியாக வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கதை தான் இது. திமுக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் உச்சமாக இருக்கிறது, அதில் மாற்று இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், கலைஞர் உயிரோடு இருந்த பொழுதே தமிழ்நாட்டு அரசியலே கலைஞர் வெர்சஸ் ஆன்டி கலைஞர் தான். திமுகவுக்கு 25 விழுக்காடு வாக்குகள் தான் எப்போவுமே கிடைக்கும். அவங்க சொந்த பலமே திராவிட மாடலை ஒன்று எந்த கொம்பனாலும் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாதுன்னு இப்போ கூட ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு.
நான் என்ன கேட்குறேன், எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் 13 ஆண்டு காலம் அஞ்ஞாத வாசம் செய்தீர்களே எம்ஜிஆரால். எம்ஜிஆர் கண் மூடுகிற வரையில் அந்த நாற்காலியின் பக்கமே உங்களை விடவில்லையே இந்த நாடு. அப்போ எந்த கொம்பனும் வீழ்த்த முடியலைன்னு சொன்னீங்க. ஜெயலலிதாவே திரும்ப திரும்ப வந்தார. அதுவும் 2 முறை அடுத்தடுத்து வருவதே ஒரு பெரிய சாதனை, எம்ஜிஆர் மட்டும்தான் அதை செய்தார்னு சொன்னீங்க. ஜெயலலிதா வந்து சாதனை செய்துட்டார. அப்பெல்லாம் ஸ்டாலின் எங்கே விண்வெளி பயணம் போயிருந்தாரா? புரியலை. நீங்கள் அடிக்கடி வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை வீழ்த்துவது மிக எளிது. அதனால்தான் திமுக கழகத்தினுடைய தேர்தல் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். 1967 தொடங்கி ஆட்சிக்கு வந்தார்கள் இல்லையா, அன்றிலிருந்து இன்று வரை பாருங்கள். கூட்டணி இல்லாமல் ஒரு முறையாவது அவர்கள் களத்தில் நின்று வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறார்களா என்றால் இல்லை. காரணம், அவர்களுக்கு இருப்பது 25 விழுக்காடு வாக்கு தான். அதனால் எப்பொழுதுமே கலைஞர் என்ன செய்வார், 3 விழுக்காடு வாக்கு இருந்தாலும் சரி, 5 விழுக்காடு வாக்கு இருந்தாலும் சரி, 1 விழுக்காடு வாக்கு இருந்தாலும் சரி, முயன்று அனைவரையும் ஒன்றாக திரட்டி அதை வந்து ஒரு 40-45 விழுக்காடு அளவுக்கு உயர்த்துவார். அப்படித்தான் அவர்கள் வெற்றி பெற்றார். இன்றைக்கும் ஏன் இந்த கூட்டணி அப்படியே இருக பற்றி கொண்டிருக்கிறார்? அதனால் வந்து இந்த கூட்டணியுடைய பலம் தானே தவிர திமுக கழகத்தின் தனி வலிமையை வைத்துக்கொண்டு ஒரு நாள் கூட இவர்கள் ஆண்ட வரலாறு திமுக மட்டும் கூட்டணி வைக்கலையே எல்லாரும். அதை தான் நான் சொல்றது, எந்த கொம்பனும் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு சொன்னது ஸ்டாலின் தானே. அப்போ ஸ்டாலினுக்கு தான் நான் பதில் சொல்லணும். நீங்க பொருத்தப்பாடோட தான் நான் பேசுவேன், பொருத்தமெல்லாம் பேச மாட்டேன். நீங்க எந்த கொம்பனும் வீழ்த்த முடியாதுன்றீங்க. உங்க ஐயா உங்களை விட பன்மடங்கு ஆற்றல் உள்ளவர். எல்லா வகையில் பேச்சாற்றல், எழுத்தாற்றல், நிர்வாகத்திறன், அரசியல் காய்களை எப்படி நகர்த்துவது என்பதில் சாணக்கியம், தந்திரம் எல்லாவற்றிலும் மேன்மையானவர். அவரே ஒரு நாள் கூட தனியாக திமுக கழகம் நின்று வெற்றி பெற்றது இல்லையே. ஆனால் 2016 ஜெயலலிதா சாதித்தாரே, 2014 நாடாளுமன்ற தேர்தலும் சாதித்தார். அதை புரியுதுங்களா? அதனால் அவர்கள் ஜெயலலிதா சார்ந்தவர்கள், அதிமுக உள்ளவர்கள் சொல்லலாம், நாங்கள் தனியாகவே நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம், கூட்டணியின் தயவு இல்லாமலே வெற்றி பெற்றிருக்கிறோம் சொல்லலாம். உங்களால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. இப்பவும் என்ன, கூட்டணி பலம் தான். ஆனால் எடப்பாடிக்கு என்ன நேர்ந்ததுன்னு எனக்கு தெரியலை. இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்று எடப்பாடி சொல்கிறார். அவருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சின்னு அண்ணாமலை அன்றாடம் பேசுகிறார் இல்லையா? அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இருப்பதில் என்ன பிரச்சனை? அதனால் இங்கே வந்து திமுகவோடு இருக்கக்கூடிய வலிமையான கூட்டணி, அரித்மெட்டிக் படி பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடுக்கு மேலே அவருடைய கூட்டணி வலிமையாக போயிட்டு இருக்கிறது. இந்த பக்கம் நீங்கள் என்னதான் முயன்றாலும் அண்ணாமலை மூலமாக பிஜேபி பெருவளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அது வந்து எங்கே இருக்கிறது பிஜேபி என்று கேட்ட காலம் போய்விட்டது. நோட்டாவை விட கீழே வாக்குகளை வாங்கக்கூடிய உங்களுக்கு இவ்வளவு ஆணவமா என்பது போல பேசிய காலமெல்லாம் இனி எடுபடாது. எப்படி நீங்கள் பார்த்தாலும் அது வந்து டபுள் டிஜிட்டுக்கு அது நோக்கி நகர்ந்து விட்டது. என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், ஏற்கனவே நான் ஒரு நேர்காணல் சொல்லியிருக்கேன், 15 விழுக்காடுக்கு குறையாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை வாக்குகள் வந்து சேரும். அப்போது 15 விழுக்காடு வாக்குகளாக இருக்கு. இந்த அதிமுகவுக்கு ஒரு 20 விழுக்காடு வைத்துக் கொள்ளுங்க. அப்போ 20 15 35. அப்புறம் இந்த மற்ற சின்ன சின்ன ஏற்கனவே உள்ள கூட்டணி பாமகவும் தேமுதிக, நம்முடைய வாசனுடைய தமாக, அப்புறம் கிருஷ்ணசாமி, இப்படி எல்லாரையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா நீங்கள் தான் உயரத்தில் போகிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற பொழுது திமுக கூடுதலான உயரத்தோட மக்கள் ஆதரவை பெற்றதாகத்தானே ஒரு மாயத்தோற்றம் ஏற்படும். எனவே அந்த கணிப்பு பெரிய அளவுக்கு தவறு என்று நான் சொல்லவில்லை. இல்லை, ஆனால் அந்த ஒன்றாக இருந்த கூட்டணி பெரியறதுக்கு அண்ணாமலை தான் காரணமாக இருந்திருக்கிறாருன்ற ஒரு ரீசனை தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அது வந்து வலுவற்ற ஒரு வாரம். ரீசெண்டாக கூட மறுபடியும் உறுதியாக சொல்கிறோம், பாஜக கூட கூட்டணியே கிடையாது. அது காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்று சாதாரணமாக ஒரு பாமர தமிழில் பாமரர்களை சொல்லக்கூடியது தான். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டான்னு சொல்லுவாங்க. கையில் இருக்கிற கலாக்காவை விட்டுட்டு அங்கே இருக்கிற பலாக்காவை பார்த்து இருக்கிற கலாக்காவும் விட்டான்வானுங்க. அது மாதிரி கதை தான் இப்போ எடப்பாடிக்கு. அதே மாதிரி மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல்னு இப்போ வருதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னே நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க வெற்றி பெறலை, பிறகு சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெறலை. அவர் ஆராய்ச்சி செய்கிறாரு, சிறுபான்மை வாக்குகள் நமக்கு வரலை,
அப்போது சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிஜேபியோடு இருக்கக்கூடிய உறவை முழுவதுமாக நாம் அறுத்தெறிய வேண்டும். இவ்வளவுதான சூத்திரம். அதைத்தான் அவர் செய்திருக்கிறாரு. இப்போ பிஜேபிக்கு ஒரு 15 விழுக்காடு வாக்குகளாக வளர்ந்துருச்சு. ஆனால் இந்த 13 விழுக்காடு வாக்குகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளாக இருக்கிறது. பிஜேபியை தவிர்த்து விட்டு நாம் நின்றால் இவர்கள் அத்தனை பேரும் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று இவர் ஆவலோடு இருக்கார் இல்லையா? 2 விழுக்காடு வாக்கு கூட அங்கிருந்து இந்த பக்கம் திரும்பாது. ஏனென்றால் எல்லா சிறுபான்மை மக்களும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் அடியாழம் வரை சென்று சேர்ந்து விட்டது. இவர்கள் கருத்தியல் ரீதியாகவே பாரதிய ஜனதா கட்சி நமக்கு எதிரான ஒரு அமைப்பு, அதனோடு இவர் கள்ள உறவு வைத்திருக்கிறார். சரி, இன்றைக்கு இவர் சொல்கிறார் என்பதற்காக பாஜகவோடு உறவே இல்லை என்று இவர் சொல்கிறார். அதை நம்பி நாம் வாக்களிக்கலாம் என்று போய் வாக்களித்து ஒரு கால ஆட்சிக்கு வந்து விட்டார், அல்லது நிறைய உறுப்பினர்களை அவர் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய நிலைமை வந்துவிட்டால் மீண்டும் இவர் பாஜகவின் பக்கம் போய் சேர மாட்டார் என்பதற்கு என்ன உறுதி? அதற்கு ஏதாவது ஒரு உறுதிப்பாடு இருக்கிறதா? அந்த ஐயம் சிறுபான்மை மக்களிடம் இருக்கிறது. எனவே அவர்கள் முழுமையாக எடப்பாடியை நம்ப தயாராக இல்லை. அப்படி என்றால் இந்த 13 விழுக்காடு வாக்குகள் நமக்கு வரும். அதை கூட்டினால் நாம் ஏற்கனவே 3-4 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தானே தோல்வியை தழுவினோம். இந்த முறை நாடாளுமன்றத்திற்கும் பெரிய அளவுக்கு நாம் மனிதர்களை அனுப்பலாம், 2026 மீண்டும் முதலமைச்சர் ஆகலாம் என்று அவர் கணக்கு போட்டார். இப்பொழுது இதுவும் போச்சு, அதுவும் போச்சு. எடப்பாடியுடைய இந்த இடத்துலங்க சார் நீங்க வைக்கிற ஒரு பாயிண்ட் பிஜேபி 15% வாக்குகளாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இங்க இதுக்கு முன்னாடி பிஜேபி கிடைச்ச அந்த வாக்குகள்ல பெரும்பான்மையான பங்கு அப்படிங்கிறது அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இப்போ போயிட்டதுன்னா அப்ப பிஜேபிக்கு அந்த இருந்ததெல்லாம் போயிடுமே. இது எப்படி 15% வளர்ந்துருச்சுன்னு? அதுதான், நீங்க அதிமுகவினுடைய பங்களிப்புல பிஜேபிக்கு வாக்கு வந்த காலம் மாறிடுச்சுன்றேன். நீங்க அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையை பற்றி நீங்க இன்னும் சரியா புரிஞ்சிக்கல. நீங்க என்ன ஒரு கனவு உலகத்துல இருக்கிறீங்க. எல்லாம் ஒட்டுமொத்த ஊடகங்கள், திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு கனவு உலகத்தில் இருக்கிறீங்க. ஏதா இருந்தாலும் நடந்துன்னு இருக்கான். நாம் பார்க்காத பாத யாத்திரையா, நாம் பார்க்காத விஷயங்களா? ஏதோ அந்த மனுஷன் டெய்லி பேசின்னு இருக்கான், அவன் பாட்டுக்கு நடந்துன்னு இருக்கான், ஒன்றும் வராது. இப்பொழுது கூட நோட்டாவுக்கு கீழே தான் பாஜக வாக்குகளை பெறப்போகுது சொல்லுற ஆளுங்க இருக்காங்களே. அது அவர்களுடைய விஷுவல் திங்கிங். ஆனால் இன்னைக்கு கள நிலவரம் வேற இல்லை. அதாவது பாஜகவை எதிர்ப்பவர்களும் ஒத்துக்கிற விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களால் பாஜகவினுடைய வாக்கு சதவிகிதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆனா வெற்றின்றது எந்த இடத்துலையும் கிடைக்கும் இல்லை. அது இப்போ நானே சொல்லலையே. நீங்கள் ஒரு நேர்காணல் பாண்டே நடத்தின நேர்காணலில் என்னை கேட்டபொழுது நான் தெளிவாக சொன்னேன். நீங்கள் என்ன ஏன் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு அது தெரியாது. ஆனால் நிச்சயம் 15 விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள், அது எனக்கு தெரியும். 15 விழுக்காடு வாக்குகளை பாஜக பெற்றுவிட்டால் அதுக்கு பிறகு பாஜக என்ற ஒன்று இருக்கிறதான் யாரும் கேள்வி கேட்க முடியாது தம்பி. அதற்கு பிறகு பாஜகவினுடைய வேகமான வளர்ச்சியை, ஆட்சியை நோக்கி நடக்கக்கூடிய பயணத்தை தடுப்பதற்கு எந்த தடுப்பு சோறும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல பாஜகவினுடைய இந்த வளர்ச்சிக்கு அண்ணாமலையின் முகம் காரணமா, பிரதமர் மோடியின் முகம் காரணம்? மோடியினுடைய பிம்பம் தான் முக்கியமானது. ஆனால் அந்த மோடியினுடைய பிம்பத்தை கடைசி கிராமத்து மனிதனிடமும் மிகச்சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்து, தன்னை வருத்தி, ஒவ்வொரு இடத்திலும் நேரடியாக மக்களை சந்தித்து அதை சாதித்திருப்பது அண்ணாமலை. அதனால மோடி இல்லாத அண்ணாமலை அவர்தான் சாதித்தார் என்று சொல்ல முடியாது. அண்ணாமலை இல்லாமல் மோடியினுடைய செல்வாக்கை கடைசி கிராமம் வரை சென்றது என்று சொல்ல முடியாது. மோடி தான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, அந்த செல்வாக்கை அப்படியே கடைசி கிராமம் வரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு களப்பணி செய்யணும். கமலாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அன்றாடம் அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருந்தால் கட்சி வளராது. அது இன்னொரு காங்கிரஸாகத்தான் இருந்தது. புரிகிறதா? எப்பொழுதாவது நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், நம்ம நண்பர் அழகிரி தான். அவர் தமிழகம் முழுவதும் கிராமம் கிராமமாக சுற்றி சுற்றி சுழன்று பம்பரம் போல பணியாற்றி மக்களோடு நெருக்கமான நேரடி தொடர்பு வைத்து கொண்டு கட்சி வளர்ச்சி தான் நம்முடைய ஒரே நோக்கம்னு பொருட்டு செய்கிறாங்க.
எதை நீங்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கு போனீங்கன்னா அவர் எதாவது கேள்வி கேட்டால் அவர் சொல்லுவார். புரிகிறதா? அதனால் வந்து இது அண்ணாமலையினுடைய முயற்சி, அண்ணாமலையினுடைய உழைப்பு, அது வந்து பாஜகவை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. அதில் மாற்றமே இல்லை. இன்னொன்று, இளைஞர்கள் பெரும்பாலும் இந்த திராவிட மாடல் மாயையிலிருந்து விலகத் தொடங்கிவிட்டார்கள். அதுதான் மிக முக்கியமானது. அண்ணாமலைக்கு பின்னாலே போகிறார்கள் என்றால் திராவிட மாயையிலிருந்து அவர் விலகி கொண்டிருக்கிறார். திராவிட சித்தாந்தம் இனிமேல் இந்த மண்ணில் பெரிதாக எடுபடாது. இது திராவிட மண்ணு சொல்கிறீங்களே தவிர அதுதான் நான் கேட்குறேன், என்றைக்கு இந்த திராவிட மண்ணில் நீங்கள் தனியாக நின்று, நாளைக்கே இது திராவிட மண் தானே, எந்த கொம்பனும் உங்களை அசைக்க முடியாது இல்லையா? இப்பொழுது எதுக்காக நீங்கள் ஒவ்வொரு கட்சியையா அறிவாலயத்தை கூப்பிட்டு அழைச்சி பேசின்னு இருக்கீங்க? திமுக தனியாகவே நிற்கும். இது திராவிட மண், இது பெரியார் வளர்த்தெடுத்த இயக்கம், எங்களுடைய இயக்கம். 39 நாங்கள் நிற்போம், கண்ணை மூடிக்கொண்டு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று முடிவெடுக்க முடியுமா ஸ்டாலினால? முடியாது. அதனால் திராவிட சித்தாந்தம் என்பது எப்படி கம்யூனிசம் என்பது காலநடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்ததோ, நீங்கள் நன்னூலில் ஒரு சூத்திரம் உண்டு, எந்த ஒன்றுமே தோன்றுவது மறையும். அதை அவன் சொல்லுவான், சென்று தேய்ந்து இருதல்னுவான். 3 நிலை ஒரு பொருள் உருவாகும், உருவாகி காலநடையில் செல்லும், செல்லுகிற பொழுது தேயும், தேய்ந்து ஒரு நாள் காணாமல் போகும். அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். இப்போ ஜேபி நட்டா அவர்கள் சமீபத்தில் நேற்று நடந்த கூட்டத்தில் சொன்ன விஷயம், பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தனி இடம் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய மனதில் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். தமிழ்நாடு மீது தனி கவனம், எங்கு போனாலும் தமிழ் நடைகளை, இந்த செய்யுள்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள், புலவர்கள் பற்றியாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து பேசினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்ன விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படிலாம் நான் நம்பலை. அதாவது மோடி இதுவரையில் இருந்த பிரதம மந்திரிகளில் இதுபோல் எல்லா இடங்களிலும் தமிழை சுமந்து கொண்டு போனால் யாரும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு ஒரு வரியை சொல்லலாம். எங்கே போனாலும் திருக்குறளை சொல்வது, எங்கே போனாலும் பாரதியாரை பற்றி பேசுவது, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது. இந்தியாவிலேயே தொன்மையான மொழி தமிழ்னே சொல்லிட்டாரு ஒரு கட்டத்தில் மோடி. அப்படி என்றால் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார் என்று தான் அர்த்தம். இவையெல்லாம் தேர்தலுக்காக, வாக்குகளுக்காக என்று நீங்கள் பார்த்தால், நடப்பு அரசியலில் இருந்து விதிவிலக்காக நிற்பவர்கள் யார்? எனக்கு வேறு யாரையா சொல்லுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பக்கம் பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாலும், இது எல்லாம் வாய் பேச்சாக மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம். செயல்பாடு ரீதியா வந்தா தமிழ்நாட்டை வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறது. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையா இருக்கட்டும், இப்ப சொன்னது போல சமஸ்கிருதத்தை விட தூக்கி பிடிச்சு சொல்லும் போது கூட சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதியை விட தமிழுக்கு ஒதுக்கிய நிதி மிக மிக சொற்பம் அப்படிங்கிறதாக. இதுக்கெல்லாம் நம்ம போராடணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் வந்து சமஸ்கிருதம் வழக்கழிந்த மொழியாக போய்விட்டது. ஆனால் சமஸ்கிருதம் வந்து ஒரு அற்புதமான மொழி. நான் வந்து தமிழனாக இருப்பதனால், தமிழ் மொழியை என் உயிருக்கு உயிராக நேசிப்பதனால், நான் பிறமொழி காழ்ப்பு கொண்டால் நான் உண்மையான தமிழன் கிடையாது. நீங்கள் வந்து 6 மொழிகள் உயர்தனி செம்மொழிகள் என்று சொன்னால், அந்த 6 மொழிகளில் 2 மொழிகள் இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தம். வடக்கே வந்து சமஸ்கிருதம், தெற்கே தமிழ், ரெண்டுமே கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். 196 நாடுகள் கொடிகள் ஐநா சபைக்கு முன்னால் பறக்குது. எந்த நாட்டுக்கும் இந்த சிறப்பு கிடையாது. அதனால் வந்து சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் வளர்ப்பதற்கு, அது வழக்கொழிந்து போன மொழி, அதை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் பணத்தை கொடுங்க, தப்பில்லை. ஆனால் எல்லா மொழிகள், நான் வெறும் தமிழுக்காக சொன்னேன், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுடைய வளர்ச்சிக்கும் மத்திய அரசு தேவைப்படுகிற அளவுக்கு நிதியை ஒதுக்கணும். அதில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கக்கூடாது. ஒன்று, ஜிஎஸ்டி விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் தான் நேரடியாக உட்கார்ந்து விளக்கமாக சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியுங்களா? போய் நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதானே? ஜிஎஸ்டியில் 3 வகையாக இருக்கு. நீங்கள் ஸ்டேட்டை பொறுத்தவரை இருக்கிற ஜிஎஸ்டியில் வரக்கூடிய வருவாய் 100 விழுக்காடு அப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கானது போய் சேருது. அதுக்கு பிறகு ஐஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, இன்டர் ஸ்டேட்டுகளுக்கு இடையில, அதில் 50% நீங்களே அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பிறகு சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி இருக்குது, அதில் 41% நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ கணக்கு பார்த்தா 191% உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு முன்னே மன்மோகன் சிங் ஆட்சியில் எவ்வளோ கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டு எப்படி கொடுத்தோம், இன்றைக்கி எவ்வளோ எல்லாத்தையும் விளக்கமாகவே அந்த அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. அதையெல்லாம் அதற்கு பதில் சொல்ல தெரியாமல், ஆனால்
ரொம்ப கொழுத்து போன ஒரு மனோநிலையில் தான் திமுகவில் ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க. நம்முடைய தயாநிதி மாறன் தோப்பனாருன்றார். தோப்பனார் அது வந்து அந்த அம்மா பிராமின் என்பதற்காக அவங்க வீட்டுக்குள்ளே அப்படி தான் பேசுவாங்க. உன் தோப்பனார் என் தோப்பனார் ஆற்றுலன்னு அதுக்காக பேசுறது என்பது இதெல்லாம் சரியா? இது ஒரு முறையா? பாலு வந்து நம்ம இவரை பார்த்து முருகனை யுவர் அன்ஃபிட், யுவர் அன்ஃபிட் டு பி ஏ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஆல்சோ யுவர் அன்ஃபிட் டு பி ஏ மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கூடுதல் இல்லையா? நான் 65 ஆண்டு காலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அரசியலில் நான் 65 ஆண்டு காலம். நான் டிஆர் பாலுவை மெத்த பணிவோடு கேட்குறேன், 65 ஆண்டு காலம் நீங்கள் இருந்திருக்கிறீங்க, அப்படி உங்களால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தது கொஞ்சம் சொல்லுங்கள். நான் 55 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய குடும்பம் பெரிய சொத்துக்கள் உள்ள குடும்பமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு சொத்தும் கிடையாது. நீங்கள் 65 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியல் அடி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு என்ன சொத்து இருந்தது எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். உங்கள் பெற்றோர்கள் எந்தெந்த இடத்துல எத்தனை வீடுகள், பங்களாக்கள், தோட்டங்கள், துறவுகள் எல்லாம் வைத்திருந்தாங்க சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் கதை என்ன? நீங்கள் கப்பலுக்கு முதலாளி ஆகிறீங்க. இன்றைக்கி வந்து டாஸ்மாக்கு வந்து இருக்கக்கூடிய மதுபானம் அந்த பாட்டில்கள் போகிறதுல 41 விழுக்காடு டாஸ்மாகில் அவர்கள் கொள்முதல் செய்வதில் 41 விழுக்காடு மது பாட்டில் 2 பேரானது தான் போகுது. ஒன்று ஜெகத் ரட்சகன், இன்னொன்று டிஆர் பாலு. 2 பேருடைய மதுபான ஆலைகள் தான் போகிறது. அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு சாராயத்தை கொடுத்து தமிழ் சமுதாயத்தையே உடல் வெந்து செத்து சீரழிவதற்கும், ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் விதவை கோலத்தில் நிற்பதற்கும் இதனையா காரணம்? இதில் நீங்கள் 65 ஆண்டு காலம் அரசியல் பண்ண என்ன, நீங்கள் 150 ஆண்டு காலம் அரசியல் பண்ண என்ன? எதுக்காக இந்த ஒரு ஆணவம்? எதுக்காக இந்த ஒரு மமதையான பேச்சு? அந்த மனுஷன் வந்து இது ஜாதி அரசியலாக மாற்றுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 1,76,000 கோடி 2G ஊழல் நடந்ததுன்னு சொன்ன அடுத்த கணமே அதை ஜாதி அரசியலாக்கியது நீங்கள் தானே. ஆராசா தலித் என்பதனால்தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். 1,76,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அவன் வந்து சிஏஜி ரிப்போர்ட்டை சொல்கிறான். அந்த அறிக்கைக்கும் இவர் வந்து தலித்தாக இருப்பதற்கும் என்னையா சம்பந்தம்? அதற்காக வந்து ஆட்களை திரட்டி மேடை போட்டு பேசி கலைஞர் டிவியிலே அந்த பேச்சை எல்லாமே ஒளிபரப்பு செய்தார்களே, இதையெல்லாம் மறக்கக்கூடாது நீங்கள். அப்போ இதையும் நீங்கள் தான் எந்த ஒரு தவறான ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது பிறக்கும் இடம் அன்று தொட்டு இன்று வரை திராவிட மாடலுடைய இடத்துலேருந்து தான் வரும். நான் இதான் கேட்குறேன், டிஆர் பாலு பேசுகிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அறிஞர் அண்ணாவா, இல்லை பகுத்தறிவு பகலவன் பெரியாரா, இல்லை மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் கலைஞரா? யார் நீங்கள்? அவ்வளோ பெரிய மேதையா நீங்கள்? அந்த மனுஷன் பாவம் ஒரு தலித் சமூகத்தில், ஒரு அருந்ததியர் குலத்தில், ஒரு ஏழை வீட்டில் பிறந்து வளர்ந்து ஆளாகி ஏதோ படித்து இது போன்ற மனிதர்களுக்கும் உயரமான இடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக மோடி இனங்கண்டு அவரை ஒரு அமைச்சராக இருக்கிற போது நீங்கள் அவர் குறுக்கீடு செய்கிறாருன்னு பாலு கோவப்படுறாரு. நான் என்ன சொல்கிறேன், பாலு அவர் 2 பேர் சொல்லலாம், அதை வெளியே வந்து சொல்கிறார். இப்போ சொல்கிறார், அவர் தன்னுடைய தவறை மறைப்பதற்கு இப்போ சொல்கிறார் பத்திரிகையாளர்கள். அங்கேயே சொல்லலாம், மிஸ்டர் முருகன் நீங்களும் தமிழர், நானும் தமிழன், நான் கேட்பது அனைத்தும் தமிழ்நாட்டுக்கான நிதியை, தமிழ்நாட்டுக்கான உரிமைக்கு தான் நான் குரல் கொடுக்குறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் குரல் கொடுத்தா நல்லது. நீங்களே இதில் வந்து எதிராக கருத்துக்களை சொல்வது நல்லதா? இப்படி நீங்கள் தேவையில்லாமல் இப்படி குறுக்கீடு செய்யலாமா? இதை பேசலாம் இல்லை? இப்படி பேசுவது தானே பண்பாடு. இது போன்ற பண்பாட்டையே இந்த திமுகவில் சமீப காலங்களில் பார்க்கவே முடியலையே. இப்போ தற்போதைய இந்த தேர்தல் விஷயங்கள்லாம் குறித்து பணிகள் குறித்துலாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால எல்லா கட்சிகள் குறித்துலாம் பார்த்தோம். அதில் பாமகவும் நாம் தமிழர் இருக்கிறாங்க, கொஞ்சம் முக்கியமாக பார்க்குற அடுத்த கட்ட கட்சிகளாக. அவங்களுடைய செயல்பாடுகள் பற்றி பாமக வந்து பாஜக கூட கூட்டணி போவாங்களா, அதிமுக கூட கூட்டணி போவாங்களா, அந்த மாதிரி சில பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அதில் பாமகவினுடைய செயல்பாடுகள் இல்லை, பாமகவை பொறுத்தவரை எப்பொழுதுமே அவர்கள் கடைசி நேரம் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த மாட்டார்கள். அது இன்று நேற்று இல்லை. எப்பொழுதுமே டாக்டர் ராமதாஸ் அவர்கள்
அவருடைய கட்சி, அந்த கட்சிக்கான வளர்ச்சி, அதற்கான எதிர்காலம், அதற்கு எந்த அணியில் நாம் இருந்தால் நல்லது என்று யோசித்து பலவற்றையும் ஆய்ந்து அதற்கு பிறகு ஒரு முடிவெடுப்பார். எனவே இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு முன்னால் இருப்பது 2 தான் அணி தான். ஒன்று பாஜக கூட்டணியில் இணையலாம், அதை பற்றி அவர் யோசிக்கலாம், அல்லது அதிமுக கூட்டணியில் இணையலாம். இப்போது பாஜக அதிமுக கூட்டணி ஒன்றா இருந்தால் இவர்கள் கட்டாயம் இங்கே இருப்பாங்க. திமுகவிடம் போக முடியலைன்னு அவர்கள் திமுக அணியில் போவதற்கு முயன்று பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் கொஞ்சம் கூடுதலான இடங்களை கேட்பாங்க. அந்த இடங்களை அவ்வளவு எளிதாக கொடுப்பதற்கு எந்த கட்சியும் அந்த கூட்டணியில் இருந்து இடங்களை பகிர்ந்து கொடுக்கிற கட்சி இருக்கு இல்லையா, முதன்மை கட்சி, அதுக்கு அது சிக்கலாகத்தான் தோன்றும். அதனால் திமுக இவர்களை வரவேற்கலைன்னு வச்சுங்களேன். இப்போ திமுக வரவேற்கலைன்னா இவர்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இது 2 தான். ஒன்று பிஜேபி, இன்னொன்று அதிமுக. இப்போ இவருங்க என்ன நினைக்கிறாங்க, ராமதாஸ் என்ன நினைப்பார், இதை நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ராமதாஸ் என்ன நினைப்பார், பிஜேபியோட போகலாம், ஆனால் பிஜேபியோட போகிறத விட அதிமுகவோடு போகிறது வெற்றி வாய்ப்புக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வெளிச்சம் தெரியும். அதனால் நாம் இடங்களையும் அதிகமாக பெறலாம். நாம் கொஞ்சம் ஏன்னா இப்போ எடப்பாடி வாசல் கதவை திறந்து வச்சுட்டு வழி மீது விழி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. அது எப்பேற்பட்ட கட்சி. அதாவது 2014 பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவராக இருக்கார். அவங்க திமுக 2G ஊழல் செய்ததுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலை. எப்படியாவது இந்த போயஸ் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய இடங்களை பெற்று விடுதுன்னு அவனும் முயன்று பார்த்தாங்க. அந்த அம்மா இழுத்து கதவையே சாத்திட்டாங்க. பொதுவாகவே ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அல்லது எம்ஜிஆர் இருந்த போதும் சரி, அதிமுக கூட்டணியில் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா, நமக்கு ஒரு அன்பழைப்பு விடமாட்டார்களா என்று ஏங்கி கிடந்த காலம்தான் இருந்தது. இப்போ வாங்க சார், தயவு செய்து வாங்க, உங்களுக்கு வேண்டியது அனைத்தை நான் செய்யறேன்னு சொல்லக்கூடிய தலைவர்களோட இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அடையவே முடியாதா? இப்போ இல்லை. அதாவது பிறக்கும் போதே 6 தலைவராக பிறக்கிறது இல்லை. இப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். எனக்கு தெரிந்த சில அரசு செயலாளர்களே அவர்களே என்ன பேசியிருக்காங்க, எடப்பாடி எல்லாம் என்ன சார் பண்ண போகிறாரு, இந்த கவர்மெண்ட் என்ன சாதாரண விஷயமா, அவர் ஒரு பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்தது சரி, சிஎம்மாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையான்னு சொன்னாங்க. அதே ஆட்கள் ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு ஒரு சந்திப்பில் நாங்கள் பார்த்தபோது, சார் நம்ம அத்தனை பேருடைய கணிப்பையும் தவறாக்கிட்டார் அந்த மனுஷன், நல்லாவே அவர் முடிவுகளை எடுக்கிறாரு, நிர்வாகத்தை சிறப்பாகவே செய்கிறாரு அப்படின்னு. அவர் சிறப்பாக செய்தாரா இல்லையா என்பது என் கருத்து இல்லை, அவருடைய கருத்து. அப்போ ஒன்றுமே தெரியாதவர் என்று சொன்னவர்களே அவர் சிறப்பாகத்தான் செய்கிறார்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் வருது இல்லையா. அதுபோல் இன்றைக்கு அவர் ஒரு பெரிய தலைவராக இல்லாமல் இருக்கலாம், மக்களுடைய முழு நம்பிக்கை பெற்ற தலைவராக இல்லாமல் இருக்கலாம். அப்போ நாளைக்கே நாடாளுமன்றத்துக்கு தப்பி தவறி இப்பொழுது அவர் அடமாக தனியாக நின்று அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு 10 இடங்களில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்கன்னு வச்சுங்க, அவர் வலுத்துருவார்ல. அதுக்கு பிறகு 2026 நோக்கி அவர் இன்னும் கூடுதல் கம்பீரத்தோடு புறப்படுவார். அப்போ அவரிடம் கூட்டணி வைப்பதுக்கு இவர்கள் எல்லாரும் படையெடுப்பாங்க. ஏன்னா அது உண்மையிலேயே எடப்பாடி பின்னால் கட்சி வலிமையாக தான் இருக்குது அப்படின்னு போவாங்க. அப்போ எடப்பாடி பெரிய தலைவர் ஆகிடுவார் இல்லையா. அதனால் இதுக்கெல்லாம் டைம் கிவ் ஆன்சர், அதை விட்டுடுங்க. இப்போ என்னென்னா எடப்பாடியோடு போனால் கொஞ்சம் கூடுதல் சீட்டும் கிடைக்கும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கூட இருக்கும்னு ஒரு ராமதாஸ் ஐயா நினைக்கலாம். அன்புமணி என்ன யோசிக்கலாம், என்ன தான் கிடைச்சாலும் அங்கே 3வது முறையும் மோடி தான் வர போகிறார். அப்போது நாம் எதிர்கட்சி வரிசையில் தான் உட்கார போகிறோம். நம்ம 3 பேர் ஜெயித்தாலும் சரி, 4 பேர் ஜெயித்தாலும் வெறும் எம்பி தான். ஆனால் இங்கே இருக்கிறது நாம் பிஜேபியில் தோத்தா கூட, இவர் ஏற்கனவே ராஜ்யசபாவில் இருக்கார்ல, தோத்தாலும் ஒரு அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருக்கேன். அதனால நாம் பிஜேபியோடைய போனால் என்னன்னு அவர் நினைக்கலாம். எல்லாமே நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதனால இவர்கள் இந்த நினைவுகள் மாறி மாறி தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே நிலவுகிற சூழல் இருந்தால் இது இன்னும் கூட 2-3 நாள் இழுக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் என்னுடைய கணக்கு 1 வாரத்துக்குள்ள எல்லாமே ஒழுங்குபட்டு வந்துவிடும்.
நாம் தமிழர் பற்றியும் நான் நாம் தமிழர் வந்து அவர் தனியாக நிற்கிறாரு. இல்லை அதில் பர்டிகுலர்லி நான் சொல்லணும், ரீசெண்டாக என்ஐஏ ரைட்ஸ்லாம் போன சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருடைய அதுக்கு நடுவில் ஒரு வரி வந்துச்சு. என்ன பேசிஸ்ல அவர் எதை பற்றி சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு காலம் இந்த ரெய்டெல்லாம் நடக்கிறது, அதன் மூலமாக அவர்கள் வந்து தேச விரோத சக்திகள் மாதிரி வந்து நடவடிக்கைகள் எடுத்து அல்லது அந்த கட்சி தடை செய்யப்பட்டு அது இல்லாமல் போகும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பத்தட்டிக்கலான விஷயம். அனுமானித்து நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு வருவது என்ன? இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி அது வந்து ஒரு வலிமையான கட்டமைப்போடு தான் இருக்குது. அவரும் வந்து எந்த கட்சியோடவும் கூட்டணி வைக்காமலே அவர் தனியாகவே தொடர்ந்து சலிப்பின்றி சோர்வின்றி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் ஒரு நாள் பொழுது விடிந்துதான் தீரும் என்கிற இயற்கை தத்துவத்தில் சீமானுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் அதை பாராட்டுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. வணக்கம்.